வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு எபிசோட்ல செஞ்சு விட்டாரு. அங்கே ஒருத்தன் இருக்கான்ல, ராணவ் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்கை போட்டு இங்கே வந்து உள்ள நான் குழப்பம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லை, கேம்காக தான் பண்ணுறேன் அப்படின்லாம் விட்டுட்டு இருக்கான்ல. அதாவது வேஸ்ட் பீஸு ஆல்ரெடி ஒன்று இருந்தது. அந்த தற்கூரியை பார்த்து இந்த தற்கூரி பார்த்தீங்கன்னா வெளியே செட்டிங்கை போட்டு அதையே அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா. அப்படி இப்போ முத்துக்குமரன் தனியாக கூப்பிட்டு போயிட்டு பேசும்போதும், இல்லை முத்துக்குமரன்ட்ட இவர் தான் போய் பேசுகிறாரு. அப்படி பேசும்போதும் பார்த்தீங்கன்னா அவர் முத்துக்குமரன் ரொம்ப க்ளீனாக புரிய வைக்கிறாரு. இங்கே வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இதுதான் நீ அப்படின்னு பார்க்குறாங்க. நீ ஒரு உயரத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுற, இதுதான் நீன்னு சொல்லிட்டு மக்கள் பார்க்க தயாராக இருக்கும்போது நீ உன்னை காட்டாமல் வேற ஒன்று பண்ணிட்டு இருக்கிற, இது சரியான்னு பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. சௌந்தர்யாவும் அப்படி தானே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். அதை தான் நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம். அவங்க வந்து ஒரு பொம்பளை ராணவ், இல்லைன்னா இவர் வந்து ஒரு ஆம்பளை சௌந்தர்யா அப்படின்னு கூட சொல்லலாம். இதை முத்துக்குமரன் ரொம்ப முன்னாடியே சொல்லியிருப்பாரு. நீ 100% அப்படின்னா சௌந்தர்யா 200% அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க எவ்வளவு மோசம் பாருங்க. தற்கூரியிலையும் உச்சம்ல, கடுப்பாகும்ல. இப்போ இவர் வந்து இன்னசென்ட்டு இல்லை என்னென்னு உருட்டுவாங்க இவங்க வெளில இருக்கிறவங்க. முதல்ல சுவாரஸ்யம்னா என்ன தெரியுமா? இப்போ இவன் வந்து கேம்குள்ளே ஒன்று நான் சுவாரஸ்யமாக பண்ணுறேன் அப்படின்னா மற்றவங்கெல்லாம் கேம் ஆடுறாங்க, அதை நான் இன்னும் சுவாரஸ்யப்படுத்துகிறேன் அப்படின்னா, போன சீசனில் வந்து பிரதீப்னு ஒருத்தர் இருந்தா. அப்படி பிரதீப் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். புள்ளி கேங் வந்து பிரதீப்பை வந்து ஜெயிலில் போடணும், ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க. பிளான் போட்டிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பிரதீப் அந்த பக்கம் கிராஸ் ஆகுற. அப்படி கையில் அந்த ஹிட்டை வச்சுக்கிட்டு, என்னடா இது எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. எப்படியும் என்ன தான் ஜெயிலுக்கு அனுப்ப போகிறீங்க, அங்கே ஒரே கொசு கடியாக இருக்கும், அதான் அங்கே போய் கொசு மருந்து அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் சுவாரஸ்யம். இந்த கேம் ஆடினா அப்போ நாங்கள் பார்ப்போம் சுவாரஸ்யமாக ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு. ஏதோ தெரியணுங்கிறதுக்காக ஒரு சீரியஸாக ஒரு கேம் போயிட்டு இருக்கும்போது சும்மா குறுக மறுக ஓடுறது எப்படி இருக்கும்? அது வந்து டிஸ்டர்ப் தானே அது. அதை தான் வந்து 2 பேருமே பண்ணுறாங்க. முத்துக்குமரன் சௌந்தர்யாக்கும் இதுதான் சொன்னார். இங்கே வந்து இவ்வளோ பேர் உழைப்பை போட்டுட்ருக்குறோம், சும்மா அசால்ட்டாக ஏதோ ஒன்று தலையை சிலிப்பி இப்படி பண்ணி அப்படி பண்ணி இவ்வளோ நாள் இருக்கிறதெல்லாம் வந்து மற்ற எஃபோர்ட் போடுற அந்த பிளேயருக்கு வந்து அவங்கள வந்து ரொம்ப மட்டமாக நினைக்க வைக்கிற ஒரு விஷயம் இல்லை இது. இவங்களெல்லாம் உள்ளே இருக்கிறது, இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது, இதில் வந்து ரியலாம் அந்த ஒரு போன சீசனில் ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிட்டு வெளியே போன ஒரு பீஸ் தான் இப்போ பிஆர். இப்போ அவர் வந்து சொல்கிற ரியல். என்ன ரியல்? தற்கூரி அப்படிங்கிறது ரியலா? அதுக்கு வந்து கப்பு கொடுக்கணுமா? கடுப்பாக இருக்குல்ல. கேமுன்னு சொல்லிட்டு என்னடா எஃபோர்ட் எதாவது போடுறீங்களா? இதில் அதே ஆள் தான் வந்து உருட்டுனதும். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எஃபோர்ட் போட்டிங்கன்னா அப்படியே ஒரு ட்ராமா பில்ட் ஆகும், அந்த ட்ராமா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னார்ல. அப்போ அது சௌந்தர்யாகவும் பொருந்தும் இல்லை? எஃபோர்ட்டே போடாமல் எல்லாம் ஒன்று எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. அது பில்டாகி வரும்போது பார்த்தீங்கன்னா குறுக வந்த கௌஷிக் மாதிரி குறுக ஏதாவது ஒன்று இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு உளறிட்டு இருக்கிறது. கேட்டால் வந்து எனக்கு தோணுது அப்படின்னு உளருது. இப்போ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு தம்பி வந்துட்டு இவர் ஃபுல்லாக உளர்றாரு. விஜேஎஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரெசல்யூஷன் கேட்குறாரு. ஆரம்பத்தில் கேட்கும்போது எனக்கு முடிகிறாரு. சரி நீங்கள் கடைசியாக சொல்லுங்கள் அப்படின்னு உட்கார வச்சுறாரு. இப்போ எல்லாரையும் கேட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து சொல்லுங்க ராணவன்னா அப்பயும் முடிகிற. சரி எனக்கு எதாவது சொல்லுப்பா அப்படின்னா அப்பயும் முடிகிற. இதில் நேற்று எபிசோடில், சாட்டர்டே எபிசோடில் ஒரு சிம்பிள் கேள்வியை கேட்டதுக்கு 1/2 மணி நேரமாக கேள்விக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று உளறிட்டே இருந்துருக்குற. அப்படி அதனால பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஃபுட்டேஜை வந்து கட் பண்ணி தூக்கி இருக்கிறாங்க. இப்படி 1/2 மணி நேரமாக வந்து வீக்கெண்ட் எபிசோடை நாசம் பண்ணிட்டு இருந்தா எரிச்சல் வரும்ல அங்கே பார்க்குறவருக்கு, ஹேண்டில் பண்ணுறவருக்கு. அதை வந்து அவர் வந்து உட்காருங்கன்னு சொன்னால், ஐயோ பாருங்க ராணுவ எப்படி ட்ரீட் பண்ணுறாரு பாருங்க. எப்படி ட்ரீட் பண்ணணும்? ஒரு கேமுக்கு வந்துருக்கிற இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. அதில் வந்து ஆமாம் இது நான் கிடையாது, சும்மா ஒன்று தெரியணுங்கிறதுக்காக பண்ணுறேன், கேமுக்காக தான் பண்ணுறேன். என்னது இதெல்லாம்? இதில் வந்து ரெசல்யூஷன் சொல்லுப்பான்னா என்கிட்ட ஆஷா பேசுகிறீங்க சார், என்கிட்ட பாசமாக பேசுங்க சார். இது ரெசல்யூஷன் ஆகுது? கேள்விக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? அந்த வார்த்தை ஏன் வருது தெரியுமா? அவர் வந்து இங்கே விளையாடி முடிச்சிட்டாரு, இவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி. இப்போ வந்து ஒரு ட்ரம் கார்டு எடுக்கிறாரு. என்ன கார்டு? விக்டிம் கார்டு. யார் சொன்னது? இவங்க அப்பா வெளியில் பேட்டி கொடுத்தாருல, இந்த விகடனில் வந்தது இல்லை. மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி இருக்காரு ஹோஸ்ட்டு, ஏன் எங்கள் பையன்கிட்ட மட்டும் ஒரு மாதிரி இருக்கிறாரு, ஏன்னு புரியல அப்படின்லாம் சொன்னார்ல. இப்போ அதே தானே இங்கே வந்து இப்போ ஃபேமிலி ரவுண்ட் முடிஞ்சுது, அடுத்து வீக்கெண்ட்லேயே இதை பேசுகிறேன்னா இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க உள்ளே வந்து, இல்லை என்கிட்ட மட்டும் ஏன் சார் இப்படி ஆஷா இருக்கிறீங்க சார், கொஞ்சம் பாசமாக பேசுங்க சார். 1/2 மணி நேரம்டா ஒரு எபிசோடில் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன்.
4 மணி நேரம் 5 மணி நேரம் ஷூட் போகுது. அதில் 1/2 மணி நேரமாக வந்து சம்மந்தமே இல்லாமல் உளறி இருக்கு, அதை வைக்கவே முடியாமல் தூக்கியிருக்கிறாங்க, கொஞ்சம் கூட வைக்க முடியாமல். இதில் வந்து ஹோஸ்ட் வந்து இவர்கிட்ட கடுமையாக நடந்துக்கிறாரு. கடுமையாக நடந்துக்காமல் என்ன பண்ணுவாங்க, சீரியஸாக எல்லாரும் கேம் விளையாடுங்க 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 விளையாடுங்கன்னு சொல்லி ஒரு வாரமும் இப்போ எல்லாம் விளையாடுற சுச்சுவேஷனுக்கு வந்துருக்கிறப்போ, அப்போ வந்து நான் கேம் விளையாட மாட்டேன், யாராவது கேம் விளையாட்டுருந்தா நான் குறுக்க முறுக்க ஏதாவது பண்ணுவேன், அது நான் கிடையாது, இந்த ஷோன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு டோட்டல் எதிராக ஒன்று பண்ணிட்டு இருந்தா சரி, அப்படி பண்ணுறதா சுவாரஸ்யமாக பண்ணுறியான்னா இல்லை. இந்த 100% ராணுவ தற்கொலை ராணுவ அங்கே போயிட்டு அது 200% பண்ணிட்டு இருக்காங்கல்ல சௌந்தர்யா, அவங்கள போய் டீஸ் பண்ணும்போது அவங்க கடுப்பாகும் போது வேணால் பார்க்க சுவாரஸ்யமாக இருக்குது. பட் அதையே நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. 2 பேருமே டிஸ்ட்ராக்ஷன், தேவையில்லாத ஆணிகள் தான். அது 2 ஆணிகளுமே தூக்கி வெளியே தான் போடணும். அங்கே வந்து ரியல் அதே பேட்டர்ன் பாருங்கள், எப்படி என்ன தைரியம் பாருங்கள். கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஒரு ஷோவில், மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற ஒரு ஷோவில் வெளில பிஆரை செட் பண்ணிட்டு என்ன வேணால் அங்கே கதறிட்டோம்னா, இங்கே வந்து கேமே விளையாடலனாலும் எதுவுமே பண்ணலனாலும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் உளறிட்டு இருந்தாலும் சூப்பரு, இவர் தான் ரியல் தற்குறி டைட்டில் கொடுத்துருவோம். அந்த டைட்டில் வேணால் கொடுக்கலாம், ரியல் டைட்டில் எடுத்து கொடுப்போமா? இதில் அவங்க வந்து சொல்கிறாங்க, இங்கே சௌந்தர்யாவை கேட்கும்போது இங்கே வந்து ராணுவ காப்பாற்றுறதுக்காக வராங்களாம். இவர் அவங்கள பார்த்து தான் இப்படி கேம் ஆடாமல், இல்லை கேமுன்னா என்னன்னே புரியாமல் ஒன்று பண்ணிட்டு இருக்கா. அப்படி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வருது இல்லை, இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்தது இல்லை வெளில, அப்போ நம்மளும் அதே பண்ணுவோம் தான் இவர் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை காப்பாற்றுறேன், யார்கிட்ட இருந்து, கேம் ஆடுறவங்க கிட்ட இருந்து. இங்கே டிஸ்டர்ப் பண்ணாத ஓரமாக போய் நில்றான்னா ஐயோ பாருங்க அப்படி சொல்லிட்டாங்க, சொல்ல தான் செய்வாங்க. மஞ்சரி சொன்னாங்கல்ல, இங்கே வந்து இவ்வளோ தகுதியான ஆட்கள் எஃபர்ட் போட்டு உண்மையாக உடைக்கிற தகுதியான ஆட்களுக்கு போக வேண்டிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகிறது தப்பு, ராணுவ ஓட்டு போடாதீங்கன்னாங்கல்ல, அது அப்படியே சௌந்தர்யாக்கும் பொருந்தும். அதை தான் முத்துக்குமரன் அங்கே சொன்னார். இவங்க சொல்கிறாங்க, இங்கே வந்து நடிக்கிறவங்க இருக்கிறாங்க, பொய் சொல்கிறவங்க இருக்கிறாங்க, வெறும் பேச்சு மட்டும் பேசுகிறவங்க இருக்கிறாங்க, வெளில இருக்கிற உருட்டுறவங்களும் அதுதானே, வெறும் பேச்சு. அம்மா டாஸ்க்கெல்லாம் ஆடுறாங்கம்மா, நீ டாஸ்க் இல்லைம்மா, வெறும் டாஸ்க்கு. அம்மா அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணி கேமில் எஃபர்ட் போகிறாங்கம்மா, வெறும் எஃபர்ட்டு. இப்படி எதை சொன்னாலும் வெறும் எஃபர்ட்டு அப்படி சொல்லிட்டு ஊர் கேள்வி இல்லை, வன்மை கேள்வி இல்லை, அது வேணா விஷக்கேள்வி மாதிரி ஏதாவது ஒன்று வளரிட்டு இருக்கிறது வந்து. இதில் மற்றவங்கள வந்து குறை சொல்லிக்கிட்டு கேமும் ஆடாமல் கேட்டால் ரியல்ல என்ன விளையாடி இருக்கீங்க, என்ன எஃபர்ட் போட்டிருக்கீங்க கேமுக்காக, இந்த வாய்ப்புக்காக என்ன எஃபர்ட் போட்டிருக்கீங்க, இந்த வாய்ப்பு கிடைக்காம எவ்வளோ பேர் வெளில இருக்கிறான். அவ்வளவு மோசமான இந்த டாப் 10 வந்துட்டாங்க. இந்த டாப் 10ல் இந்த 2 பேர் இருக்கிறதெல்லாம் கொடுமல்ல. எப்பவுமே வருவாங்க மிக்சர்ஸ், சரி அந்த மாதிரி மிக்சராக தெரியாமல் கழுவுற மீனில் வந்து நழுவி போயிட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. இதில் இவங்களுக்கு கப்பு வேணுமா, இவங்க ரியலாக இருக்காங்களா, மற்றவங்கெல்லாம் மோசமா, அதை யார் சொல்கிறது, இவங்களே வா. இது கொடுமையை வேற பார்க்கணும். இதில் இவங்க சுவாரஸ்யமாகறாங்களா, என்ன சுவாரஸ்யமாகண்ணே? அப்போ நேற்று பார்க்குறோம், அதுக்கு முந்தின நாள் நினைக்கிறேன், அந்த ஃப்ரைடே எபிசோடில் அந்த துண்டை எடுத்து அந்த கோட் இருக்குல்ல அது தலையில் போட்டுக்கிட்டு அங்கே போய் தண்ணியை தட்டுறாங்களா, ஐயோ பாருங்க க்யூட்டு, இது க்யூட்டா இது. இதில் வந்து சொல்கிறாங்க ராணுவ காப்பாற்றுறன், ராணுவ வந்து நடிக்கிறான், அவன் அடிபட்டு வழியில் துடிச்சிட்டு இருக்கிறான். அப்போ வந்து நடிக்கிறான்னு சொல்லிட்டு இப்போ அன்ஷிதாவும் ஜெஃப்ரியும் ஒரே டீமு, அவங்க சொன்னதே தப்பு. இதில் வந்து ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது இந்த அக்கா, பேக்கரி அக்கா பார்த்தீங்கன்னா நடிக்கிறான்னு சொன்னீங்களே. அப்போ யார் வந்து இந்த கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்ணுறது, யார் வந்து குத்தி காட்டுறது, எல்லாத்தையும் இவங்களே பண்ணுருவாங்களாம். இதில் வந்து மற்றவங்க மேலே பழியை போட்டுருவாங்களாம். இந்த கோவா கேங்கில் ஜாக்லின் கூட இருந்துக்கிட்டே தப்பாச்சுன்னா மொத்தமாக பழியை தூக்கி அந்த பக்கம் போடுவாங்கல்ல மற்றவங்க மேலே, அதே தானே இது. மற்றவங்க எல்லாம் கூட வந்து உணர்ந்து சாரி கேட்டாங்க, சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டு நடிச்சிட்டாங்க. இவங்க வந்து எனக்கு அப்படி தான் தோணுது, எனக்கு தோணுச்சு, ஏன்னா அவன் அப்படி தான் ப்ராங்க் பண்ணுவான், ஏன்னா அவன் அப்படி தான் நடிப்பான், தெரியணுங்கிறதுக்காக பண்ணுவான், நீங்கள் மட்டும் எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ திரும்பவும் கேட்கும்போது எல்லாரும் தெரியணுன்றதுக்காக தான் பண்ணுறீங்க அப்படின்றாரு. எல்லாரும் தெரியணுன்றதுக்காக கேம் விளையாடுறா, எஃபோர்ட் போகிறோம்டா அப்படின்னு சொல்லும்போது சௌந்தர்யா தானே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட போகிறார் இவர். அதான் சொல்கிறோம், இந்த 2 பீஸுமே வந்து இந்த ஷோக்கே தகுதி இல்லாத ஆட்கள், டிஸ்டர்பன்ஸ், வெளியே போகணும். கெட் வெல் சூன் ராணவ், உங்கள் சிந்தனைக்கு கெட் வெல் சூன் ராணவ் அப்படின்னார்ல, சொல்லணும்ல. அதை உடனே பார்த்தீங்கன்னா இரிட்டேட் ஆகிடுச்சான் இவருக்கு, காண்டாவு தான் விஜேஎஸ் மேலேயே, ஹோஸ்ட் மேலேயே காண்டாவுது. எனக்கு ஒரு ரெசல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னா என்கிட்ட பாசமாக இருங்க அப்படின்னா
அப்போ என்ன மிரட்டுறியா ஹோஸ்ட்டை? பணம் இருந்தா அதுதான் இல்லை, கப்பை வாங்கிடுவீங்க, வெளில பிஆரை செட் பண்ணி கதற விட்டுருவீங்க, ஓட்டு போட்டுப்பீங்க, நீங்களேவே கப்பை எடுத்துகிட்டு போயிடுவீங்க, ஹோஸ்ட்டை மிரட்டுவீங்க. பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணுருவீங்கள. அப்போ இந்த அடிப்படை அறிவு கூடவா இல்லை? ஹோஸ்ட் என்ன கேட்குறாரு, நம்ம என்ன சொல்கிறோம், இது திரும்ப திரும்ப அவர் கேட்கும்போது திரும்ப திரும்ப என் மேலே பாசம் காட்டுங்க பாசம் காட்டும் போது முத்துக்குமரன் அங்கிருந்து சொல்லிட்டா அப்படி, சார் த்ரெட்டன் பண்ணுறான் சார் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் இவர் விஜேஎஸ் கேட்குற, என்ன மிரட்டுறியா? முதல்ல அவர் கேட்டிருக்கலாம், முதல்ல அப்படி தான் இருந்தது. அவர் ரொம்ப டைம் எடுத்து தான் வந்து சொல்கிறாரு, என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு. அப்பவும் திரும்பவும் உருட்டிகிட்டு இருந்தா, ஸோ வெளிலேருந்து வந்து தகவல் போயிருக்குது, இதை வச்சு தான்ப்பா நாங்கள் வெளியே வந்து ஊதுறோம், நீ அதையே அப்படியே மெயின்டைன் பண்ணுப்பா, ஹோஸ்ட்டு கூட கேம் ஆடுப்பா அப்படின்னு. ஹோஸ்ட்டை இரிட்டேட் பண்ணுப்பா. அவர் இரிட்டேட் ஆகிட்டு, நீ இரிட்டேட் பண்ணனா, அவர் கத்துனாருன்னா, உன்னை கலாச்சாருன்னா, உன்னை வச்சு செஞ்சாருன்னா, நாங்கள் வந்து பரிதாப ஓட்டு கேட்போம், ஓட்டு பிச்சை எடுப்போம். ஏன்னா இது அப்படி தானே, இது ஒஸ்ட்லேயும் ஒஸ்ட்டுங்க. இதில் வேற காண்டாவதுதான், ஹோஸ்ட்டை இரிட்டேட் ஆகுதான். இது மக்களுக்கு தான்டா சொல்லணும், மக்களுக்கு தான் ஆகுது. அப்படி ரெண்டு பேரை பார்த்தாலுமே ஆகுது. மற்றவங்களாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க, ஏதோ ஒரு தப்பாவது ஒரு கேம் ஆடுறது இல்லை, பார்ட் டைமாவது கேம் ஆடுறாங்க. இவங்க அது கூட கிடையாது. கேட்டால் எனக்கு யோசிக்க வராது, எனக்கு மூளை வேலை செய்யாது, நான் தற்குறி அப்படின்னு அவங்களே சொல்லிப்பாங்க. கேட்டால் இவங்க வெளியே இருக்கிறவங்களாம் ரார் ரியலாம். ஐயோ, சீமான் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும், அவருடைய டைலாக தான் இந்த இடத்துல போடணும். பூரா பைத்தியகார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படின்னு வரல, அந்த டெம்ப்ளேட்டு தான் இதுக்கு இங்கே செட் ஆகுது. இவ்வளோ சீசன் பார்த்துட்டு வந்துட்டு செட்டிங்கு தீபக் கூட கரெக்டாக சொன்னாருங்க. இவங்க வெளில வந்து கேமில் செட்டிங்கை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிஆர் ஒர்க்காக தான் அவர் சொல்ல வராரு. சொல்ல வந்துட்டு அதுக்கப்புறமா சரி இங்கே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. அது ராணவ மட்டும் இல்லை, சௌந்தர்யாவையும் சொல்லணும். இங்கே தீபக் மஞ்சரி வந்து ராணவ சொன்னாங்க, அந்த பக்கம் சௌந்தர்யாவை முத்து சொல்லிட்டாரு. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியுது இல்லை, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்களை அப்படின்னு. மக்கள் அவ்வளோ சீக்கிரம் ஏமாந்துட மாட்டாங்கப்பா. குறுக வந்து ஏதாவது விளையாடுறா இல்லை ஒரு வித்தியாசமாக பண்ணுறேன்னா அது ரசிக்கும்படியாக இருந்தால் பரவாயில்ல, அது கெடுக்குது இல்லை கேமு, மற்றவங்க போடுற எஃபர்ட்டை வந்து கெடுக்குது இல்லை, அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுது இல்லை, அது தவறு இல்லை. ஸோ சீக்கிரமாக இவர்கள் ரெண்டு பேருக்கும் சொல்லணும், வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சொல்லியிருக்கிறாங்கல்ல ஒருத்தங்களுக்கு, அது நேற்றே நமக்கு நியூஸ், அதான் இந்த வீக்கெண்டு ஆரம்பத்திலேயே ப்ரெடிக்ட் பண்ணது தான், வாரம் ஃபுல்லாக சொல்லிட்டு தான் இருந்தது, ஓட்டிங்கில் அன்அஃபிஷியலில் இவங்க லீஸ்ட்டில் தான் இருந்தாங்க. இன்னொன்று நான் சொன்னேன்ல, நான் விளையாட்டாக தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், இங்கே வந்து அவர் தம்பி ஜெஃப்ரியை வந்து இடுப்பில் சும்மா சும்மா தவி தவி உட்காருவார்ல, அதனால பார்த்தீங்கன்னா அக்கா தனியாக வராமல் டபுள் எவிக்ஷனாக இருந்தால் தம்பியும் தூக்கி இடுப்பில் வச்சு உட்கார வச்சு கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சொல்லியிருக்கிறாங்க, அது அவங்களே வர சொல்கிறாங்க, நீ போனன்னா நான் இடுப்பில் ஏறி உட்காந்து வந்துடுவேன் உன் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் போனார்ல, இந்த பயங்கர மகா பிளேயர், இடுப்பில் உட்கார்ற பிளேயர், ஃபுல்லாக அங்கே ஸ்டாண்டு தான், அந்த ஸ்டாண்டுன்னு இப்போ டீசெண்டாக நம்ம சொல்கிறோம், அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இடுப்பில் ஏறி தான் உட்காந்து போயிறாங்க. இப்போ அதை வந்து சாஃப்ட் வெர்ஷனாக பண்ணுறவர் தான் இந்த விஷால். நீ செம்ம பல்ப்பு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா சொல்லும் போது உன் பாசம் ஜென்யூனாக இருந்தது. உள்ளே இருக்கும்போது வரை அவங்க சொல்கிறாங்க நான் ஸ்ட்ரைட்டாக ஹக் பண்ணுறேன் அப்படின்னா, வா ஹக்குடு ஹக்குடு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிடுது. அவங்கள இன்னும் தூண்டி விடுது, உன் பாசத்தை காட்டு காட்டுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது 100% ஜென்யூனாக இருந்துதான் அவங்க பாசம், அது பேர் பாசமா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உனக்காக இருப்பேன், இது வந்து லவ் தானே. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கேம் ஆடினாங்களோ, ஒரு பக்கம் அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அன்ஷிதா வச்சுக்கிட்டாரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா லவ்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதே சீனை திரும்ப திரும்ப ரிஹர்சல் பண்ணுற மாதிரி, அதுவும் மட்டமாக ரிஹர்சல் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அதே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீ அன்பை காட்டு, வேறு யாருக்கும் தெரிய வேணாம், அது வந்து ஜென்யூனாக இருக்குது, நமக்குள்ளே காட்டிக்கலாம், மற்றதெல்லாம் வெளியே வச்சுக்கலாம், இதே தானே பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு அப்போயே ஆர்ஜே ஆனந்தியும் பவித்ராவும் சொன்னாங்க போயிட்டு, உனக்கு பொசசிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் இல்லை, நான் வேற ஒன்று நினச்சி அப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னவங்க இப்போ பார்த்தா லவ். அது இதில் வெளியே இருக்கிறவருக்கு குட் பாய் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. லவ்வாடா இது? இது ஒரு மாதிரியான கேம். அவர் ஜெஃப்ரி வந்து ஒரு முரட்டத்தனமாக அந்த இடுப்பு கேம் ஆடினார்னா, இவங்க வந்து கொஞ்சம் சாஃப்டாக, ஏன்னா ஹீரோயின் யாராவது வச்சிட்டோம்னா கப்பு கிடச்சிடும், இது அந்த மாதிரியான கேம் இது.
ஃபுல் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் நெகட்டிவை வந்து அனுபவிச்சுட்டு வந்தவங்க இன்னொருத்தரை பார்த்து அந்த வார்த்தையை சொல்ல தோணுமா? அது சொல்லும் போதெல்லாம் இவங்களுடைய ட்ராமா தானே ஞாபகம் வரும். உண்மையாகவே அப்படி அனுபவிச்சிருந்தா இன்னொருத்தரை பார்த்து ஃபுல் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோன்னா போய் தானே ஆகணும். ஸோ கிளம்புங்க அயோக்கிய ராஸ்கல் அப்படி சொல்லிட்டு அனுப்பிட்டாங்கல்ல. கொஞ்சமும் நேர்மை இல்லை. இதில் நடிக்கிறா போகும்போது ஸ்டேஜில் வந்துட்டு கூட பாருங்க, அங்கே உள்ள ஜாக்லின் வந்து மஞ்சரிக்கு அதை படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே நோட்டை போட்டு அனுப்பியிருக்கிறாங்க டீமேவை. மஞ்சரி வந்து அதை படித்தாங்க. ஜாக்லின் வந்து நான் முத்துக்கு பதில் பேசுகிறேன், முத்து தான் ஒன்று பேசுவான், நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. எல்லாரும் பாட்டு பாடி வேற அனுப்புகிறாங்க. அது எல்லாமே எதுவுமே ஒட்டலைன்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த பயண வீடியோ போட்டாங்கல்ல, அதுலேருந்து இதில் ஃபுல்லாக பண்ண சம்பவங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குது. அது ஸ்டார்டிங்கில் வந்து அந்த சும்மா க்யூட்டு அப்படிங்கிற அந்த கோணையா முகத்தை வச்சுக்கிற அந்த விஷயத்தையும் எண்டில் வந்து அழுகிறதையும் போட்டு நடுவில் வந்து உண்மையான விஷயத்த போட்டாங்கல்ல, உண்மையான அன்ஷிதா யார் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து இவங்க தப்பு பண்ணுவாங்களாம். இங்கே விமர்சனம் வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் நெகட்டிவாக ஆயிடுச்சு வெளியே. அதுவாக ஆயிடுமா நெகட்டிவாக? அதுவாக எப்படி ஆகிடும்? இங்கே முத்து வந்து ஒன்று சொன்னார். விஜேஎஸ் இங்கேயும் ஷாக் ஆகி நிற்கிறாரு. விஜேஎஸே இவ்வளோ சிறப்பாக சொல்ல முடியாது, அதனால தான் முத்து சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. முத்து சொன்னது வந்து ஏற்றுக்கிறோம். ஒரு ஹவுஸ்மேட்டாக ஒரு கண்டஸ்டண்ட்டாக அப்படி தான் அதை சொல்லணும். நான் இருந்தாலும் அதான் உள்ளே சொல்லியிருப்பேன். ஆனால் வெளியில் அதில் ஒரு விஷயம் சொன்னார்ல, வெளியில் அந்த நெகட்டிவ்லாம் மாறி இருக்கோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னார்ல. மாறல இன்னும் கூட சேர்ந்துருக்குன்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா எனக்கெல்லாம் அந்த பழைய சம்பவம்லாம் தெரியாது. இந்த சம்பவத்தை பார்த்துட்டோம்ல, பிக் பாஸ் சம்பவங்களை. அப்போ நெகட்டிவ் சேர்ந்துருக்குன்னு தான் நான் சொல்லணும். மற்றவங்களாம் எங்கே மாறி இருக்க போகிறாங்க? அது மாறி இருக்கோ இல்லையோ, ஆனால் உனக்கு ஒரு பலம் வந்திருக்கும்ல. நீ வந்து ஏற்கனவே பார்த்துட்டல, இங்கே நிறைய பார்த்துட்டல, இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், என்னை பற்றி எனக்கு தெரியும், நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்லாம் சொன்னார்ல. அப்படி போயிட்டே இருக்கணும்னா உள்ள நம்ம கரெக்டாக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது. அந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கணும். குறும்படத்தை வந்து அந்த பயண வீடியோ போடுறாங்கல்ல, அதில் வர்ற அந்த குறும்படங்களை கரெக்டாக ஃபேஸ் பண்ண முடியுதா? முடியலல்ல. போகும்போதும் வன்மத்தை கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜாக்லினை எழுப்பி, ஜாக்லினுக்கு வந்து தெரியும் போகமாட்டான்னு, அவன் நடிக்கிறா, இதை தான் நாங்கள் சொல்ல வேணான்னு சொன்னாங்க. இப்போ மாஸ்க் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்னால் பார்த்தீங்கன்னா அப்படியே வலிக்குது, உறுத்துது. கடைசியில் முத்து வந்து சரி போகும்போது ஆறுதலாக அனுப்புவோம் சொல்லிட்டு நீ மாஸ்க் போடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே நடிகிறான்னு சொல்லிட்டு உள்ள கேமில் சொன்னீங்களா, கோவத்தில், உச்சக்கட்ட கோவத்தில், அது இப்போவும் நடிகிறா அப்படின்னு வருது இல்லை. அப்போ நீங்கள் மட்டும் சொன்ன வார்த்தையில் அப்படியே நிற்பீங்களா? அங்கே யார் நடிச்சது? ஃபுல் நெகட்டிவ். யார் நடிச்சது அங்கே? அவ்வளோ பூரா பார்த்தீங்கன்னா வன்மத்தை தான் கொட்டியிருக்கிறாங்க. இதில் கேங் 4 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு இவங்க ரொம்ப அன்பானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டா மாறிடுமா எல்லாம்? உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துருச்சு இல்லை. ஸோ ஃபுல் நெகட்டிவ் தான். ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் அந்த நெகட்டிவை. வெளியே போனதில் சந்தோஷம். இதில் பார்த்தீங்கன்னா சொல்லுடி ஏண்டா ஒரு மக்கள் முன்னாடி வந்து நிற்கிற அவர் இருக்காரு, தெனாவெட்டா உட்காந்துக்கிட்டே பேசும்போது இதை வேற லவ் ரொமான்ஸு அப்படி பண்ணிட்டா இது வந்து கனெக்ட் ஆகிடும்னு நினைக்கிறாங்க போல. கனெக்ட் ஆகிற அளவுக்கு என்னடா இருக்குதாங்க, ஒரு கிரிஞ்சாக தான் இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு அரணம் கடுப்பாகலான்டா. பார்க்குற நாங்கள் ஏன்டா கடுப்பாகணும்? எங்களுக்கே கடுப்பாக இருக்குன்னா அங்கே அது உங்கள் பர்சனல் பஞ்சாயத்து, அதை பார்த்துங்க. நியாயமாக அங்கே தானே தர்ஷிகா கடுப்பாகணும் பார்த்து. இங்கே நார்மலாக எங்களாலேயே பார்க்க முடியலையே, கொடுமையாக இருக்குது, கேவலமாக இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த ராணுவ சொன்ன வார்த்தை தான் இவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். இரிட்டேட்டாக இருந்தது, காண்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நடிக்கிற ஜுஜுஜுப்பா அப்படின்லாம் முத்துக்குமரனை சொன்னாங்க. இந்த பக்கம் ஜாக்லினை சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபுல் நெகட்டிவ்னு மஞ்சரியா சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே இவங்களே தான் சொல்லிட்டு இருந்துருக்குறாங்க. போய் பார்த்தா தெரியும் வெளியே வந்து எதுவும் மாறல அப்படின்னு. மற்றவங்க மேலே பழி போடாதீங்க. அது வந்து முகம் காட்டும் கண்ணாடி. சோஷியல் மீடியா பெரும்பான்மை எப்போவுமே அதுதான். நீங்கள் யாருன்றதை காட்டும். நல்லது பண்ணிங்கன்னா தூக்கி மேலே வச்சு கொண்டாடும். இந்த மாதிரி நெகட்டிவாக இருந்தால் வச்சு செஞ்சு விட்டுரும். ஸோ அப்படி தான் சிறப்பாக தரமாக சம்பவங்கள் செய்திருக்கிறார்கள். எல்லாருமே தோலை உரிச்சிருக்கிறாங்க. அதாவது முகமுடி, இந்த மாஸ்க்கு, அதை மொத்தமாக கிழிச்சு தொங்க விட்டுருக்குறாங்க. அவங்க பண்ண சம்பவங்களால தான், உள்ள பண்ண சம்பவங்களால தான். அப்புறம் தீபக்கை வந்து ரயான் வந்து சொன்னதெல்லாம் ஓட்டு போடாதீங்கன்றது காரணம் கொடுத்ததெல்லாம், ஏண்டா போன செக்மெண்ட்டில் தான் நல்லா பேசுகிற, ஏண்டா நீ வந்து தயங்குற, நல்லா ஓப்பனாக பேசு, தயங்காத, உன்னுடைய ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்குது, நீ ரொம்ப கோபத்துலேயும் வார்த்தையை தப்பாக விட்டுல, எல்லாம் கரெக்டாக இருக்குது, நீ தைரியமாக பேசுன்னு சொன்னால்
இங்கே கொடுக்குற விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாடி பாருங்க, சுற்றி சுற்றி சுற்றி. அதே போல தான் அன்ஷிதா, அவங்க தெரியும், அவங்க உடனே பார்த்தீங்கன்னா அப்படி மூஞ்ச கோணையாக வச்சுக்கிட்டு ஒன்று பண்ணிக்கிட்டோன்னா அது க்யூட்டுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க போல இது, அவங்க உருட்டுறாங்க. இந்த பக்கம் அருண் எதுக்கு அப்படியே சுற்றி 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 வரான்னு தெரியல. இதில் அருண் விஷால் 2 பேருமே பார்த்தீங்கன்னா பவித்ரா அப்பவும் அந்த கேங் கேம் தானா, வேற கேமே உங்களுக்கு கிடையாதா? ஐயோ, இவங்க 2 பேர் இருக்கிற வரை பார்த்தீங்கன்னா அவனால் முன்னாடி வந்து கேமே ஆட முடியாது போல இருக்குங்க விஷாலால். ரொம்ப விஷால் சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சு போல இருக்கு பார்த்ததும். ஆனால் கடைசி வரையும் ஆட முடியாது போல இருக்கு. இப்போ கூட பாருங்க, இந்த 2 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 2 பேரில் அருண் வந்து விஷாலை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மாதிரி தெரியல. அருணாவது பேசுறதுல ஓரளவுக்கு தெளிவாக இருக்கு. ஆனால் இந்த பக்கம் ஃபுல்லாக உருட்டு தானே இருக்கு விஷால் கிட்ட. அவங்க ஜாக்லின் சொன்னது கரெக்டு, இவன் வந்து முன்னாடி பின்னாடி இருந்துட்டே கேம் ஆடுறான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுதானே. பின்னாடி இருந்துட்டு கேம் ஆடினாலும் பரவாயில்ல, இந்த பக்கம் யாருன்னா அடிச்சுங்க. இது மஞ்சரியும் சொன்னாங்க, முத்துவாது டைட்டிலை நோக்கி விளையாடுறான், இவர் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணா அடிச்சுங்க, என்ன வேணா பண்ணுங்க, டைட்டில் எனக்கு தான் அப்படிங்கிற தனாவட்டில் இருக்காருன்னு வைல்டு கார்டை வரும்போது சொன்னாங்களே, அது அப்படியே தானே இருக்கு. இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல இதில் வந்து என்னடா நடக்குது இங்கே, வெளியே என்னடா நடக்குது இங்கே, ஏன்டா இப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டப்பா கிட்ட புலம்ப. டப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு, கேம்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் அதை நினைக்க வேணாம், விளையாடுவோம் அப்படின்ட்டு இருக்காரு. ஏன் நினைக்க மாட்டேன், உள்ளுக்குள்ளே போகிறோம் தாட்டு. அந்த மொமெண்ட் வந்ததும் சரி சொல்ல போகிறான் ஏதோ அப்படின்னு நினச்சி நான் பார்த்தேன். கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா அப்படி டப்பா. ஏன்னா சாச்சனா போனதுக்கு காரணம் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்ல வருது இல்லை. இப்போ இவங்கெல்லாம் போனதுக்கு காரணம் யாரு? அவங்களேவா? அவங்க மட்டும்தானா? நீங்கள் இல்லையா? இதில் மஞ்சரி ரயான் பேசிட்டு இருந்தாங்கல்ல எவிக்ஷனுக்கு அப்புறமா, அது கரெக்டாக இருந்தது இல்லை. இங்கே வந்து குரூப்பாக இருக்கிறது, குரூப் இல்லைன்னு உருட்டுறது, இங்கே ஃபோக்கஸ் கேமில் இல்லாமல் இருக்கிறது, இவங்களா இந்த மாதிரி ஆட்களாக பார்த்து தூக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, கரெக்டாக இருக்குல்ல, அப்படி தானே தூக்கி இருக்கிறாங்க. அப்போ இன்னும் மிச்சம் உருட்டுறவங்க இருக்கிறாங்கல்ல உள்ள, அவங்களையும் தூக்கணும். பவித்ராவை சொல்ல வேணான்னு சொல்ல, இது எப்பவுமே ஏன் ஒன்றாவே இருக்குது. ஈஸி டார்கெட் சூஸ் பண்ணிக்கிறதா, இல்லை யாருன்னா நம்ம கேங்கில் யாராவது சொல்லிட்டு அவங்களே நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறதா? அதுதானே அது விஷால் பண்ணிட்டு இருக்கிறது. இதில் ராணவ் அவர் மறுபடியும் அவர் அன்ஷிதாவை சொல்கிறது, அவங்க வந்து சொல்லிட்டாங்க யாரா இவனெல்லாம் உள்ளே விட்டது அப்படின்னாங்கல்ல, அதே தாட்டு தான் நமக்கு அன்ஷிதா மேலேயும் இருந்தது, நம்ம விஷாலை பார்க்கும்போதும் இருக்குது. அது மாதிரி இன்னும் நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ கூட ஒரு அழுது ஒன்று பண்ணி பவித்ரா பண்ணும்போது, எம்மா மறுபடியுமா நீ நிறுத்தவே மாட்ட போல இருக்குது இந்த சீசன் ஃபுல்லாக, இந்த கொடுமையை நாங்கள் பார்த்தாகணுமா, வெளியே இருந்து வந்தவங்களும் சொல்லிட்டாங்க அழாதுன்னு, திரும்ப ஒரு அப்படியே போயிடுவாங்க. அன்பு ட்ராமா, இது வேற மாதிரியான அழுகை ட்ராமா அவங்களுது. இந்த அன்பு ட்ராமா போயிடுச்சு. யாரோ ஆடியன்ஸ் வந்து கூட சொன்னாங்கல்ல அன்பு ஜெயிக்கும்னு, அவங்க வச்சு செய்கிறாங்க. இது லேட்டாக தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா சொல்லிட்டு அதுக்கப்புறமா சுதாரிக்கிறாங்க. ஐயோ இது அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், சீசன் 4 அன்பு கேங் இருந்ததுல அதோடைய 2.0 தான் இங்கே வச்சு செஞ்சு விட்டுருக்குறாங்க வெளில. பாருங்க ஃபுல்லாக வந்து பார்த்து திருந்தினா சரி. தீபக் சொன்னார்னு நினைக்கிறேன், நீ கொடுத்துட்டே இருக்காத, சரியான ஆள்கிட்ட இருந்து அன்பு வந்துச்சுன்னா, தீபக் முத்துக்குமர் 2 பேரும் சொன்னாங்கல்ல, அந்த அன்பு கிடைக்கும், அதை விட்டுறாது அப்படின்னாங்கல்ல, அதை சூஸ் பண்ணணும் கரெக்டாக. அதுக்கு வந்து சிந்தனை சரியாக இருக்கணும். கெட் வெல் சூன் சிந்தனை சொல்கிறேன், அதாவது ராணவுக்கு விஜய் சொன்னார்ல, உங்கள் சிந்தனைக்கு கெட் வெல் சூன் அப்படின்னார்ல, அதே வந்து நம்ம அன்ஷிதாக்கும் சொல்லலாம், இன்னும் சிலருக்கும் சொல்லணும். உள்ள இந்த போய் முதுகில் குத்திட்டு வந்து அந்த பேக்கரி அக்கா வந்து அவங்கெல்லாம் உள்ள முதுகில் குத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதில் இந்த ஷார்ட்டை சொல்லுவானுங்க இவங்க யூஸ்வலாக நடிக்கிறது அப்படின்னும் போது ஜாக்லினை காட்டுறாங்க. இங்கே சௌந்தர்யாவை தானே சொன்னாங்க பொய் சொல்லும் போதுன்னு, அப்படி பொய்யா சொல்லிட்டு கியூட்டுன்னுவீங்களா? ஸோ அந்த கியூட்டையும் கலப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்து டிக்கெட் டு ஃபினாலே, அதை சொன்னதும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே புல்லரிக்குது, எல்லாருக்கும் பயங்கரமாக சந்தோஷம். நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்ல, லாஸ்ட்டாக கூட வீடியோ போட்டேன் எபிசோடுக்கு முன்னாடி, முத்துக்குமரனை வந்து பிக் பாஸ் ஆல்ரெடி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. அந்த சம்பவம் பண்ணதுனால முத்துக்குமரன் ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை ஜெயிக்கணும் தான் இருக்கும் அப்படின்னு. இந்த முறை அதுவே மறக்கலை. இங்கே வந்து விஜேஎஸ்எம் திரும்ப அதை ஞாபகப்படுத்துறாரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், விட்டு கொடுக்குறது, இந்த பரிதாபப்படுறது இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. உங்கள் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு விளையாடுங்க, முனைப்பை காட்டுங்க, முனைப்போடு விளையாடுங்க, எந்த பயமும் இல்லாமல் ஓட்டை பற்றின கவலை இல்லாமல் நேராக நீங்கள் ஃபினாலே போயிடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல. ஸோ திரும்பவும் அதை ரெஜிஸ்டர் பண்ணது நல்லா இருந்தது. இனி இருக்கு சம்பவம். திறமையானவன் இவங்க இதுவரை வந்து இல்லைன்னு சொல்லிட்டா
வெறும் பேச்சு வெறும் பேச்சுனாங்களா, எல்லாருக்குமான சம்பவம் காத்துட்டு இருக்கு டிடிஎஃப்ல. வெயிட்டாக இருக்கும் சம்பவம். முத்துக்குமரனா ரயானா அப்படிங்கிறது தான் ஹை லெவலில் இருக்கு. இதில் முத்துக்குமரன் தான் ஃபர்ஸ்ட், அடுத்து ரயான். அதுக்கு அடுத்து ட்விஸ்ட்னு ஒன்று வந்தா மஞ்சரி ஜாக்லின் இவங்களுக்கு இருக்கு, தீபக் கூட இருக்கு அங்க. அதுக்கு அடுத்த லெவலில் தான் பவித்ரா ராணவ வைக்கணும். ஸோ இப்போ இந்த ஆர்டர் தான் என்னுடைய ஆர்டர். உங்கள் ஆர்டர் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, காரணங்களோட பண்ணணும். ஸோ பண்ணுங்க பார்ப்போம். அடுத்து இன்னைக்கு எபிசோடில் பேசுறதுக்கு ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரு கொஷின் வந்தது. ஏதோ வேற ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா, அவங்க நெகிழ்ச்சியாக இருந்ததுன்னா என்ன வார்த்தை ஏதாவது மாற்றி போடுறாங்களான்னு பார்த்தா, உள்ளே இருக்கிறவங்க தான் குழப்புறாங்கன்னா நீங்களுமா அப்படின்னு பார்த்தோம். கடைசியில் அவங்க வீட்டாளுகளை விட்டு கொடுத்து மன்னிப்பு கேட்டது நெகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆஹா, வேற எதுவும் கேள்விகளே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. ஓகே, இந்த கிளாப்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு நேற்றே இரிட்டேஷன் வந்துருச்சு போல இருக்குது, பேக்கரி அக்காவுக்கு கிளாப்ஸ் வரல அப்படின்னு. ஸோ அந்த கிளாப்ஸ் வரல அப்படிங்கிறதா இப்போ இவனாவது பரவாயில்லைங்க, ஸ்ட்ரைட்டாக வந்து ஏதாவது ஒன்று சொல்லிடுறான் ராணவ் வந்து. ஆனால் அந்த பேக்கரி அக்கா உருட்டுறது இருக்குல்ல, பாயிண்ட் சரியாக பேசுகிறவங்க அந்த ஆக்ஷன் வைப்பாங்கல்ல, இப்போ அந்த ஆக்ஷனை வந்து இவங்க இப்படி வச்சுக்கிறது, பாயிண்ட் பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் சுற்றி விடுறது இருக்குல்ல, எப்பா ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இந்த ரம்பம் அருவன்னுவாங்கல்ல, அந்த அளவு மோசம். இதெல்லாம் கியூட்டுன்னு சொல்கிறது எப்படா மனசு வருது உங்களுக்கு அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. அடுத்து இந்த முக்கியமான ஒரு இடத்துல இந்த டப்பாவும் விஷாலும் பேசிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அந்த டப்பா சொல்கிற அப்படி டிக்கெட் ஃபினாலே வந்துச்சுன்னா அந்த 2 கையில் ஒரு கை வந்து டிக்கெட் ஃபினாலேன்னு. போன சீசன் தானே வந்து நம்ம பார்த்தோம், இவருடைய ஹார்லி குயின் தானே டைட்டில் வின்னரு. அதில் டிக்கெட்டு ஃபினாலே அடிச்சது வந்து விஷ்ணு இல்லை, அவர் எப்போ வந்து ஸ்டேஜுக்கு வந்தார் எல்லாம் பார்க்கலையா? எப்படி இப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியுது? இதனால தான் சொல்கிறோம் டபுக்கு டப்பா அப்படின்னு சொல்லிட்டு. விஜேஎஸ் வந்து ரொம்ப கரெக்டாக ஒன்று சொன்னார், ரெசல்யூஷன் கேட்கும்போது சொன்னார்ல, எனக்கு ஒன்று சொல்லுங்கள் சார்னு சொல்லும்போது, அருண் நீங்கள் வந்து ஏற்கனவே கற்றுக்கிட்டதை வச்சு ப்ராசஸ் பண்ணி நீங்கள் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறீங்க, எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி, இன்னும் கொஞ்சம் புதுசாக லேர்ன் பண்ணுங்க அப்படின்னார்ல. அதுதான் பண்ணணும், அதை பண்ணாதான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாவது இருக்கும். எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுற வார்த்தைகளும் ரொம்ப பழையசதாக இருக்குது. பழையது அப்படிங்கிறத விட வார்த்தையின் சரியான பிளேஸ்மெண்ட்டே தெரில அவருக்கு. நிகழ்த்த காட்டது ஏதோ ஒன்று உளர்ற அப்படி அவர். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக தான், எவ்வளவோ சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. இதில் இவர் தான் வந்து பிக் பாஸ் எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாக்கே கிளாஸ் எடுத்து அனுப்பினாராம். அவங்க உள்ளே வந்து அவங்க டைட்டில் அடித்து வெளியே வந்துட்டு இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்தவர் பார்த்தீங்கன்னா 2 கை போகும், அதில் ஒரு கை வந்து டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிறாரு. இதில் ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கிறத பற்றி அந்த பக்கம் முத்துக்குமரன் ஜாக்லின் கான்வர்சேஷன் ஒன்று 2-3 நாளாகவே அது நடந்துட்டு இருக்குல்ல, அதை பற்றி அப்பப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க, கனவுன்றாங்க. அதை நான் யோசிச்சிருக்கிறேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. அந்த கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு கப்பு வேணும், எனக்கு இல்லைன்னா உனக்கு போனால் பரவாயில்ல, ஏன்னா அந்த அளவுக்கு நீ எஃபர்ட்டை போட்டிருக்கிற அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் நடிகல இல்லை, உங்களை மாதிரி டெவில் டாஸ்கில் போய் ஒன்று பண்ணீங்களே அந்த மாதிரிலாம் பண்ணல. நீங்கள் ஜாக்லின் பாசிட்டிவாகவும் வந்துருக்காங்க, நெகட்டிவாகவும் போயிட்டு வந்துருக்குறாங்க. அந்த கோவா கேங்கின் மெயின் ஆள் இவங்க தானே. இவங்களுடைய பிளேவை தான் இவங்க முத்து விளையாடலன்னு சொல்லுவாங்கல்ல சில வாரம், அதில் முத்து எக்ஸ்போஸ் பண்ணதே இவங்களுடைய பிளேவை தானே. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியை வந்து பெஸ்ட்டுக்கு நாமினேட் பண்ணி, பெஸ்ட்டுக்கு நாமினேட்டாக வந்து அந்த திருட்டு பிரியாணி கேங் வந்து பண்ணல ஜெஃப்ரி. அப்போ ஜெஃப்ரி வந்து சொல்லியிருப்பான், இங்கே வந்து இந்த 4 பேர் அவங்களுக்குள்ளே மாற்றி போட்டுக்கிறாங்க இதை ஓட்டு அப்படின்னு புலம்பிட்டு இருந்திருப்பாரு ஜெஃப்ரி. இப்படி ஒரு கேம் ஆடினாரு. அதே டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த ஏஞ்சல் டெவில் டாஸ்கில் ரயானை தூக்கி ஆப்போசிட் டீமில் போட்டு, அதனால் அவங்க ரயானை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரியை தூக்கி அங்கே போட்டு, அப்போ தானே நடிகர்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போட்டு, எங்களுக்கு டெவில் தன்மையெல்லாம் தெரியாது, நாங்கள் ரொம்ப ஏஞ்சல் அப்படின்னு நடிப்பை போட்டு, அப்போ தானே அந்த கோவா கேங் மொத்தமாக மாட்டினாங்க, வச்சு செஞ்சு விட்டார்ல. ஸோ அந்த கேம் எல்லாம் ஆடினதும் ப்ரொஃபஸர் அந்த டைமில் தான் ஆட்டு இருந்தா அப்படி. அதனால வெறும் பேச்சு தான் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் பெரிய உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ரயானுக்கும் முத்துக்குமரன் நடுவோட ஒரு கான்வர்சேஷன் போச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
டைட்டில் அடித்தவங்கலாம் டிக்கெட் டு ஃபினாலேவால் வரலாங்க அப்படின்னு, இல்லை டிடிஎஃப் ஜெயித்தவங்க டைட்டில் அடிக்கலை அப்படின்னு. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு அப்படி ஒரு பேர் இருந்தது, வெறும் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, அந்த பிராண்ட் பண்ண முடியாது. ஸோ ஹெவியாக இருக்கும் போட்டி அப்படின்னு மட்டும் நல்லாவே தெரியுது. டிடிஎஃப் சிறப்பாக போக வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து இந்த டாஸ்க்கை மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக கொடுங்க. அதே போல் ஒருத்தங்க கமெண்ட்டில் தான் ஞாபகப்படுத்தினாங்க, போன சீசனில் தான் பண்ணாங்கல்ல, யார் வந்து இந்த டிடிஎஃப்ல கலந்துக்க கூடாது, நீங்களே ஓட்டு போட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் ஒன்று வச்சாங்கல்ல, அந்த மாதிரி டாஸ்கெல்லாம் வந்து பண்ணாதீங்க. இங்கே எல்லாருமே கலந்துக்கிட்டும் பண்ண மாட்டாங்கன்னு நம்புவோம். ஏன்னா விஜய்ஸ் அப்படி தானே பேசிட்டு போயிருக்கிறாரு. ஸோ டிடிஎஃப் வாரம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு. இன்னைக்கு எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோ தான். நீங்கள் ஏதாவது சொல்ல நினச்சா அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.